ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம வீடு சம்மந்தப்பட்ட ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டை பற்றி, நம்ம வீட்டில் உள்ள குறை அப்படின்னு நம்ம பார்க்குறது பார்த்தா நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்குது. என்னென்னா, நம்ம வீட்டில் உள்ள ஹால் சின்னதாக இருக்குது, ரூம் சின்னதாக இருக்குது, அதனால நல்ல சரியான முறையில் செட் பண்ண முடியலை, டெக்கரேட் பண்ண முடியலை அப்படிங்கிற எண்ணம் நம்மள நிறைய பேருக்கு இருக்குது. இது நமக்கான வீடியோ தாங்க. இதில் நம்ம சின்ன சின்ன ரூம்கள், சின்ன சின்ன ஹாலெல்லாம் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த விளாக் எங்கே எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஐக்கியா சென்டரில் எடுத்திருக்கேங்க. இன்றைக்கி நம்ம ஐக்கியா சென்டரில் உள்ள கிச்சன் ப்ராடக்டையோ இல்லை கிச்சன் டிசைன்ஸையோ பார்க்க போகிறது இல்லை. ஐக்கியா சென்டரில் நிறைய சாம்பிள் ரூம் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சாம்பிள் ரூம்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னொரு வீடியோவில் ஐக்கியாவில் உள்ள கிச்சன் சம்மந்தப்பட்ட பொருட்கள், கிச்சனோட கேபினெட்ஸ், இன்னும் கிச்சனை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம முதல்ல பார்க்க போகிற ரூமை பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு சின்ன சைஸ் ரூம் தாங்க. ஒரு டபுள் காட் போட்டதுக்கப்புறம் ஒரு ஆள் சுற்றிலும் நடமாடுற அளவுக்கு தான் இடம் இருந்தது இந்த ரூமில். இதை எப்படி செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சின்ன சின்ன ரேக், சின்ன சின்ன கபோர்டெல்லாம் சுவர்லேயே மாட்டியிருந்தாங்க. அதுபோல் நல்ல ஒரு ஹைட்டான கபோர்டு கட்டிலோட தலைமாட்டில் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதாவது நம்மளுடைய ட்ரெஸ் மெட்டீரியல் இல்லை அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே அந்த கபோர்டில் வைக்கிற அளவுக்கு ஹைட் இருந்தது. இந்த மாதிரி சின்ன ரூம் உள்ளவங்க கீழே தரையில் கபோர்ட் செஞ்சு வைக்கிற அளவுக்கு இடம் இருக்காது. அவங்க எல்லாம் வால்ஸில் மாட்டுற மாதிரி சின்ன சின்னதாக நம்ம செஞ்சுக்கலாம். அதே போல் கார்னர் செல்ஃப் அல்லது கார்னர் கபோர்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இடம் நிறைய ஆக்குபை பண்ணாது. சின்ன ரூம் உள்ளவங்க டெக்கரேட் பண்ணுறதுக்கு கூடுமான வரைக்கும் நம்ம வால் ஹேங்கிங்கே யூஸ் பண்ணிக்கலாம். வால் ஹேங்கிங், வால் பெயிண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இடம் இல்லாதது உங்களுக்கு தெரியாது. அதே போல் இதில் எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பேக்ரவுண்ட் கலர், அதாவது சுவரோட கலரு, பெட் ஸ்ப்ரெட் கலர், பில்லோ கவர் எல்லாமே ஒயிட்டில் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒயிட்டில் கொடுக்கறதுனால நைட் லேம்போட லைட்டு கூட ஒயிட்டில் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி கொடுக்கறதுனால அந்த ரூமை இன்னும் கொஞ்சம் விசாலமாக காட்டுதுங்க. இந்த டெக்னிக்கை நம்மளே யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம அடுத்தது ஒரு ஹாலை எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹாலை பார்த்தீங்க அப்படின்னா, இது சதுர டைப் ஹால் இல்லைங்க, கொஞ்சம் செவ்வகமாக தான் இருந்தது, நீளமாக இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த ஹாலை எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு எல் டைப் சோஃபா செட் போட்டிருந்தாங்க. ஒரு பெரிய டிவி அதுக்கு எதுக்காக இருக்க மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு டீப்பாயுமே நீல டைப், அதாவது சோஃபாக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி டீப்பாய் போட்டிருக்காங்க. இதில் என்ன டெக்கரேஷன் ஐட்டம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, தரையில் விரிச்சிருக்காங்க இல்லையா, தரை விரிப்பு, அந்த கார்பெட்டும் அந்த பூச்சாடியும் மட்டும்தான் வச்சுருக்காங்க. இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைட் கபோர்டு தான். டிவிக்கு பக்கத்தில் ஒரு கபோர்டு வச்சு அந்த டிவி சம்மந்தப்பட்ட ஐட்டங்களோ இல்லை இன்னும் முக்கியமான ஐட்டங்களோ அந்த கபோர்டில் வைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஹால் இருக்கிறவங்க நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஹாலில் வைக்கிறதுக்குன்னு சில அத்தியாவசிய பொருட்கள் இருக்கும், அதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஹாலில் இருந்து ரூமுக்கோ இல்லை கிச்சனுக்கோ போகிறதுக்கு ஒரு நடப்பாதை இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கபோர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது நீளமான கபோர்டாக இருக்குது, ஹைட்டாக இருக்குது, அகலம் மட்டும் கம்மியாக, அதாவது நடைபாதைக்கு இடைஞ்சலாக இல்லாத மாதிரி கபோர்ட் பண்ணி அதில் அத்தியாவசிய பொருட்கள் வச்சு செட் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய ஐட்டங்கள் இல்லாமே அழகாக செட் பண்ணிட்டாங்க பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிற ரூம் பார்த்தீங்க, கிட்ஸ் ரூம்னு சொல்லலாம், இல்லை பேபி ரூம்னு சொல்லலாம். அதாவது சின்ன பேபி இருக்கிறவங்க பேபிக்கு தனி கட்டில் போட்டு நமக்கு தனி கட்டில் போட்டு கூட செட் பண்ணிக்கலாம். இல்லை 2 குழந்தைங்க இருக்க வீட்டில் இந்த மாதிரி ரூம் செட் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்க ரூம் அப்படிங்கிறதுனால ஒரு பேபி பிங்க் கலரில் ஃபுல்லாக செட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, ரைட் கார்னரில் ஃபுல்லாக கபோர்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய கபோர்டாக செட் பண்ணியிருக்காங்க. ஓரத்தில் ஒரு ரைட்டிங் டேபிளோ அல்லது டைனிங் டேபிள் மாதிரி சின்ன டேபிள் போட்டு வச்சுருக்காங்க. சென்டரில் ஒரு ப்ளே டேபிள், அதாவது ப்ளே பண்ணலாம் இல்லை ஸ்கூல் ஹோம்ஒர்க்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு டேபிள் செட் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க ரூமில் பெரும்பாலும் நீங்கள் பெரிய பெரிய கபோர்ட் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய டாய்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லது எல்லா இடத்துலையும் போட்டுருவாங்க, இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு நம்ம தனி ரூம் வைக்கிறது இல்லை, நம்ம ரூமே ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா நம்ம ரூம்லேயும் பெரிய கபோர்ட்ஸ் வச்சுக்கலாம். இதில் ஒரு ப்ளே ரூமும் செட் பண்ணி காட்டியிருக்காங்க. பொதுவாக நம்ம குழந்தைங்களுக்கு ப்ளே ரூம் அலோகேட் பண்ணுறதில்ல. இடவசதி இருக்கிறவங்க ஒரு சின்ன ஸ்பேஸை ப்ளே ரூம் மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டீங்க, நிறைய கபோர்ட் வச்சு ஒரு டேபிள் வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய டாய்ஸ் அங்கேயே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிடுவாங்க. நம்ம வீடு க்ளீனாக இருக்கும். இப்படி இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்ம ரூம்லேயே கொஞ்சம் பெரிய கபோர்ட் தனியாக அவங்களுக்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு முழு வீடையே செட் பண்ணி காட்டியிருந்தாங்க. ஒரு சின்ன சைஸ் வீடை ஃபுல்லாக செட் பண்ணி காட்டியிருந்தாங்கங்க. என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே ஒரு ஹால் இருக்குது. அதில் ஒரு கொஞ்சம் புக் செல்ஃபு, டிவி, சோஃபா செட், இது 3 தான் போட்டிருக்காங்க ஹாலில் இருந்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் கிச்சன் வர்ற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், டிவிக்கு மேலே கபோர்டு வச்சு அதில் உள்ள திங்ஸ் எல்லாம் அடிக்கியிருந்தாங்க. அந்த கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா நடுவுலையே டைனிங் வச்சு
ஃபுல்லாக கிச்சன் கப்போர்ட் செட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரேஜ் யூனிட்டும் அங்கேயே செட் பண்ணியிருந்தாங்க. இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கிச்சன்லேருந்து வெளியில் வந்தால் லெஃப்ட் சைடில் வந்து பெட்ரூம் செட் பண்ணியிருந்தாங்க. டபுள் காட் போட்டு ஒரு பெட்ரூம் செட் பண்ணியிருந்தாங்க. நடுவில் டாய்லெட் பாத்ரூம் செட் பண்ணியிருந்தாங்க. பாத்ரூம் ஏரியா தனியாகவும் டாய்லெட் ஏரியா தனியாகவும் வச்சுருந்தாங்க. அங்கேயே வாஷிங் மிஷினுக்கும் செப்பரேட் ஏரியா செட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் உள்ளே போனேன்னா குழந்தைங்களுக்கான ஒரு ரூம் செட் பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பெட் போட்டு குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு டேபிள் போட்டு செட் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஒரு சின்ன பால்கனியும் வர மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீட்டோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருந்தாங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த மாதிரி நம்ம மாடர்னாக கட்டிக்கலாங்க. இது அந்த பெட்ரூமோட சைஸ் பாருங்கள். பெட்ரூம் வந்து ஒரு ஸ்கொயர்னு சொல்ல முடியாது, அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த் இருந்தது. பெட்ரூமோட இடது பக்கத்தில் ஃபுல்லாக கப்போர்டு தான் செட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அடுத்த ரூமை பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் வயசானவங்க யூஸ் பண்ணுற ரூம் மாதிரி இருந்தது. ப்ளூ அண்ட் ஒயிட் தீம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. சுவர் மட்டும் இல்லாமல் கட்டில் மெத்தை எல்லாமே ப்ளூ அண்ட் ஒயிட் வர்ற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. உயரம் அதிகம் இல்லாமல் தாழ்வாக இருக்கிற மாதிரி டைனிங் டேபிள் சேர் போட்டிருந்தாங்க. ஒரு சின்ன சைஸ் ஃப்ரிட்ஜு ரூமோட கார்னரில் செட் பண்ணியிருந்தாங்க. நம்ம வீட்டில் யாராவது வயசானவங்களுக்கு இந்த மாதிரி ரூம் செட் பண்ணணும், நம்ம பேரண்ட்ஸ் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா இது மனசுக்கு ஒரு அமைதி கொடுக்கக்கூடியதாக இருந்ததுங்க. நம்மளோட அடுத்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு சின்ன சைஸ் ரூம் தாங்க. காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே இந்த ரூமை பிடிக்குங்க. ஓரத்தில் ஒரு சிங்கிள் கார்ட் செட் பண்ணியிருக்காங்க. அதோட ஓரத்துங்கள்லேயே வந்து மிரர் செட் பண்ணியிருக்காங்க. ரூம்குள்ளே நுழைஞ்சாக்கிலேயே லெஃப்ட் சைடில் வந்து கப்போர்ட்ஸ் வர்ற மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணியிருக்காங்க. அந்த கப்போர்டோட பேக் சைட்லேயே கட்டில் செட் பண்ணி விட்டாங்க. ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரைட்டிங் டேபிள் இல்லை லேப்டாப் டேபிள் மாதிரி வச்சுக்கலாம், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நம்மளோட நெக்ஸ்ட் ரூம் இதுவும் சின்ன ரூம் தாங்க. இது வந்து கிட்ஸ் ரூம் மாதிரி இருந்தது. அதாவது பங்க் பெட் போட்டு மேலேயும் கீழேயும் பெட் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. நம்ம 2 பிள்ளைங்க இருக்க வீட்டில எல்லாம் இந்த மாதிரி ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இருந்தது. லெஃப்ட்ல கப்போர்டு, ஒரு சோஃபா செட் போட்டு சோஃபாக்கு பின்னாலேயே வந்து நம்ம வந்து ரைட்டிங் டேபிள் போட்டுக்கலாம். ரைட்டிங் டேபிளை ஒட்டி புக் செல்ஃப் வைக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு ஹால் பார்க்க போகிறோங்க. இந்த ஹாலுக்கு வந்து க்ரீன் தீம் கொடுத்துருந்தாங்க. அதாவது க்ரீன் தீம் கொடுத்ததுனால சுவரோட கலர் எல்லாமே பச்சை கொடுத்துருந்தாங்க. அந்த கர்டனோட கலர் எல்லாமே க்ரீன் வர்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேட்சிங்காக சோஃபா செட் ஃபுல்லாக ஆஃப் ஒயிட்டில் கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க ஆர்டிஃபிஷியல் செடி தான் வச்சுருந்தாங்க. எதுவுமே ஒரிஜினல் செடி இல்லை, பிளாஸ்டிக் செடி தான் வச்சுருந்தாங்க. நம்ம விரும்பினா இன்டோர் வீட்டுக்குள்ளேயே வளர்க்கக்கூடிய செடிகள் எல்லாம் இந்த மாதிரி வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அந்த கிரீன் ஹாலுக்கு பின்னாலேயே ஒரு 3 அடி தாங்க இருக்கும். நீல வாட்டில் ஒரு புக் செல்ஃப் ஃபுல்லாக புக் செல்ஃப் செட் பண்ணி ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கல எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ஹாலுக்கு சைடில் ஒரு 3 அடி கேப் போட்டு இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 2-3 சோஃபா போட்டு அங்கேயே உட்காந்து ரீட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. 3 ஷோகேஸ் ரேட்டாக இருக்காது, ஒரு ஷோகேஸ் தான் அவ்வளோ ஒன்று தானே சொல்கிறாங்க. எங்க கொண்டு நம்ம அடுத்து பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹால். இந்த ஹாலை எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோட ஓரத்துலேயே வந்து டைனிங் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது வந்து ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செட்டப்பில் ஒரு டேபிள் போட்டு செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டைனிங்காக யூஸ் பண்ணுறதா இருந்தால் பின்னால் ஒரு கிராக்கரி செல்ஃப் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த டேபிளுக்கு பின்னால் ஒரு புக் செல்ஃப் மாதிரி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு சின்ன சைஸ் ஹால் தாங்க. டிவியை சுற்றிலும் கபோர்ட் செட் பண்ணி இதுக்கு ஒரு சோஃபா போட்டிருந்தாங்க இந்த ஹாலில். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு பெரிய ஹாலுங்க. இவ்வளோ நேரம் நம்ம சின்ன ஹால் சின்ன ரூம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இது ஒரு சேஞ்சுக்காக ஒரு பெரிய ஹாலை பார்க்க போகிறோம். இந்த ஹாலை பாருங்கள், இது நல்ல ஸ்கொயர் டைப் ஹாலாக இருந்தது. இதில் நிறைய திங்ஸ் வைக்காமையே நல்ல டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி கிராண்ட் லுக் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பிங்க் அண்ட் கிரே தீம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பிங்க்கும் கிரேயும் யூஸ் பண்ணுங்கள். இல்லை பிங்க் அல்லது வந்து டார்க் ப்ளூ, நேவி ப்ளூ மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரிச் லுக்கு கொடுக்குதுங்க. அந்த ஹாலோட டைப்புக்கு தகுந்தாப்புல ஃபுல்லாக ஸ்கொயர் டைப்பில் சோஃபா செட் போட்டிருந்தாங்க. லைட்டிங் எல்லாமே பேபி பிங்க் லைட் வர்ற மாதிரி, ஆஃப் ஒயிட் லைட் வர்ற மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணியிருந்தாங்க. அது நல்லாவே ரிச் லுக்கு கொடுத்ததுங்க. நம்ம வீட்லேயும் நம்ம ஏதாவது ஒரு ரூமை நல்ல ரிச்சாக செட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தீம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இதே போல் சின்ன சின்ன ரூம் ஒரு ஆள் தங்குற மாதிரி இல்லை பேச்சுலர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன வீடுகள் சின்ன சின்ன ரூம் டிசைன் கூட போட்டிருந்தாங்கங்க. பொதுவாக ஒரு ரூமை டெக்கரேட் பண்ணணும், நல்ல ரிச்சாக காட்டணும், இல்லை நல்ல அழகாக காட்டணும் அப்படின்னா அதில் உள்ள கலர்ஸ், அதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க திங்ஸோட கலரும் ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. நம்ம சுவரில் என்ன கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே கலருக்கு மேட்சிங்காக பெட்ஷீட்லேருந்து பெட் ஸ்ப்ரெட்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இங்கே ஐக்கியாவில் இந்த ரூம் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வெளியிலேயே வந்து நிறைய டைப் ஆஃப் பெட்டு போட்டிருக்காங்க. பேபி காட்டு இந்த மாதிரியெல்லாம் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சாம்பிள் பெட் நிறைய வச்சுருக்காங்க. இன்னும் ரூம் டெக்கரேஷனுக்கு தேவையான ஃப்ளவர் பார்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர், தேவைப்படுற சோஃபா செட்டு, இன்னும் கப்போர்டு எல்லாமே அங்கேயே அவைலபிளாக இருக்குங்க. இதில் எது வேணாலும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்பில் நம்ம டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டைல் இந்த டைப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டு நமக்கு எந்தெந்த ஐட்டங்கள் யூஸ் ஆகும், எந்த மாதிரி கப்போர்டு யூஸ் ஆகும்னு சொல்லி நம்மளே ஓனாக செஞ்சு அந்த மாதிரி நம்ம ரூமை டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. இங்கே ஐக்கியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூம் டிசைனிங்க்கு இந்த வீட்டுக்கு தேவையான அத்தனை விதமான செட்டப்பும் அவைலபிளாக இருந்தது. நிறைய விதமான கிச்சன் கப்போர்ட்ஸ், இன்னும் கிச்சன் டைப்ஸும் நிறைய அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க, மாடலாக வச்சுருந்தாங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் கிச்சனோட மாடல்ஸ் எப்படி எப்படி கிச்சனை டிசைன் பண்ணலாம், என்னென்ன கிராக்கரி யூனிட்ஸ் அங்கே இருக்குது, என்னென்ன கிராக்கரி ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த ரூம் டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த ரூம் டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.